வெல்கம் பேக் கேரளா ரேசிங் 12/6/2024 கிஸ்ஸிங் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, நம்ம டுமாரோக்கான கிஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரிசல்ட் 274 274. ஓகே, நம்ம 3 டைம் பண்ணியிருந்தோம். நமக்கு இங்கே 4 இங்கே 9 4 ஆகிடுச்சு, எதுவுமே வரல. ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 665, அதுக்கடுத்து 910, இங்கே நான் வருவோம். இங்கே 65 10. அப்போ இங்கே 1 இல்லை 6 ஒரு போர்டில், தென் 0 இல்லை 5 சி போர்டில், பி போர்டில் 1 6, சி போர்டில் 5 0. அந்த ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 7 8 7 9 வருமானு பார்த்துங்க பி போர்டில். அப்போது 6 1 6 இல்லை 9, இது ஃபைனல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேம் வந்தப்போ 665, இங்கே 6 வந்தப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற நம்பரில் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட்டு ஒரு 5 நாள் கேபிள் பாருங்கள், இங்கே ஏதாவது 6 வந்திருக்கான்னு பாருங்கள். இங்கே 6 இல்லை, இங்கேயும் 6 இல்லை, இங்கேயும் 6 இல்லை, இங்கேயும் 6 இல்லை, 6 இல்லை. அப்போ இதில் என்ன ரிஜெக்டான நம்பர்னு பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்லையே 1 இல்லை, தென் 3 இருக்குது, 5 இருக்குது, 6 இல்லை, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0வுமே இருக்குது. அப்போ 1ஐயும் 6ஐயும் தவிர மீது எல்லா நம்பரும் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இங்கேருந்து ரிப்பீட் ஆகலை இதுங்க. அதே மாதிரியே இதுக்கு எடுங்களேன். இந்த இடத்துல கேம் வந்தப்போ நமக்கு 9 1 வந்திருக்கு. இதுலேயும் அதே மாதிரி ஒரு 5 நாள் கேப்பில் பாருங்கள்.
இதில் பாருங்கள், இதில் இல்லாத நம்பர் என்ன இருக்குது? 1 இருக்கா? இங்கே 1 வந்துருச்சானா? 2 இருக்கா? 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0வும் இருக்குது. இப்போ இதில் வந்திருக்குது. மேனதில் எதுவுமே வராமல் வந்துச்சு. இல்லை இந்த 3 இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சரி, இந்த ஒரு இடத்த மட்டும் பார்த்துக்கங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இங்கே கேமு ஓகேங்களா, இதுக்கு மேலே இருக்கிறது இந்த 2 ஸ்டெப் பார்த்துக்கங்க. அங்கே என்ன நம்பர் இல்லையோ அது இல்லாத ட்ரை பண்ணுங்கள். அது இங்கே வந்துருச்சு 66. இங்கே 6ஆம் நம்பரே இல்லை, அது வந்துருச்சு ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே இதில் பாருங்கள், 2 இடத்துல 578, 205. இதில் இல்லாத நம்பர் என்ன? 1 இல்லை, 2 இல்லை, சரி இங்கே 0 மட்டும் இருக்குது, 0 இறங்கியிருக்கு. இதை விட்டாலும் நமக்கு மீதி நம்பரில் 9, 1 இதில் இல்லை பாருங்கள். 9 இருக்கா? 5 தான் இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 2 இருக்குது, 0 இருக்குது, 5 இருக்குது. பட் 0 மட்டும் இறங்கிச்சு, ஆனாலும் நமக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே இதுக்குள்ளே என்ன நம்பர் இல்லை? 1 இல்லை, 3 இல்லை, 5 இல்லை, 6 இல்லை, 1, 3, 5, 6, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இல்லை. அப்போ நாளைக்கு இந்த 5 நம்பருக்குள்ளே இருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 நம்பரில் உங்கள் கெஸ்ஸிங்கில் நம்பர் இருக்கும்ல, அதோட கேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். அதான் நம்ம நம்பரை குறைச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். 10 நம்பர் இருக்குது, 10 நம்பரையும் எடுத்து அது எது வரும்னு கண்டுபிடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இப்படியே எடுத்திங்கன்னா அதில் சுருக்கி இப்போ இந்த 5 நம்பரில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்ன நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு. மேலே ஃபஸ்ட்டு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மேல் பேட்டர்னில் என்ன வந்துச்சு? இது பாருங்க, 5 இருக்குது, 0 இருக்குது. அப்போ 1, 6 இறங்கலாம். இது நெக்ஸ்ட்டு. ஸோ இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நம்பர் ஈஸியாக எடுக்கலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்னென்னா, வரப்போகிற நம்பர் நமக்கு ஆடில் வருதா ஈவனில் வருதுன்னா, ஆட்னா ஒன்றும் இல்லை, ஒத்தப்பட நம்பர்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லி தருவாங்கல்ல, ஒற்றைப்படை, இரட்டைப்படை. அது ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், ஆட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். அது மேலே இதுதான் ஆட் நம்பர்ஸ். 1, 3, 5, 7, 9. இதுக்கு இடையில் அதாவது 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர். மொத்தமாக அத்தனை நம்பர் தான் இருக்குது. நமக்கு நம்பர்னால் அந்த 1ல் ஸ்டார்ட் ஆகி 10ல் முடியும் நம்ம சொல்லுவாங்க. அதுதான் இங்கே அதுலேருந்து அதை இதை தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஒத்தப்பட்ட நம்பர்னால் இங்கே பாருங்கள், 1, அதுக்கடுத்து 2 வராது, 2 விட்டுருங்க. அதுக்கடுத்து வருது 3, 3க்கு அடுத்து 4 வராது. அது 1 1 கூட்டிகிட்டு போகிறது ஒத்த நம்பர். ஸோ 1க்கு அடுத்து 1 + 1 2. ஒன்னோட 2 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 3ஓட நீங்கள் 2 கூட்டினீங்கன்னா 5 கிடைக்கும். 5ஓட 2 கூட்டினீங்கன்னா 7 கிடைக்கும். 7ஓட 2 கூட்டினா 9. இதுதான் ஒத்தப்படி நம்பர். ஒன்றுமான சிம்பிள். 1, 3, அதாவது 0லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது நமக்கு ஒத்தப்படினா 1ல் ஆரம்பிக்கும். 1க்கு அடுத்து என்ன? 2. அந்த 2 விட்டுருங்க. இது மாதிரி 2 விட்டு வர நம்பர் 3. அடுத்து 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. 4 விட்டுருங்க. அடுத்து 5. 5 இருக்குது. 5க்கு அடுத்து 6. 6 விட்டுருங்க. 7. 7க்கு அடுத்த நம்பர் 8. 8 விட்டுருங்க. 9. அது அத்தப்படி ரெட்டப்படினா 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து 2 2 கூடும். 0, 2. 2 + 2 4. 4 + 2 6. 6 + 2 8. இவ்வளோ தான்.
இது ஒரு இந்த மெத்தட் நல்லா புரிஞ்சுக்கிங்கன்னா ஈஸியாக நம்பர் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஒன்றுமில்ல பாருங்க, நான் ஒரு 2 மாதம் ரிசல்ட்டில் ஸ்டார்டிங் மட்டும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த நம்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதாவது என்னென்ன மந்த் நடக்குது? ஜூன், ஏப்ரல், மே, ஜூன் நடக்குதா? இது ஏப்ரல் மந்தில் பாருங்கள் 833, அதாவது 1ஆம் தேதி வந்துருக்குது. அதில் பாருங்களேன் 833. இதில் எத்தனை 2 ஆட் நம்பர் இருக்குது? ஆட் நம்பர் இது 3 ஒத்தப்பட. ஒரு ஈவன் நம்பர்னால் 2, 4, 6, 8. இப்போ 8 வந்துடுச்சு. இந்த வர நம்பரை நீங்கள் வரிசையாக போட்டு இது கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். போன மந்தில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ அதுக்கு அடுத்து இது வரப்போகுது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் அந்த சார்ட் வாங்கிட்டிங்கன்னா இதையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். தென் ரெகுலராக போட்ட விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.